12 ஆங்க்ரி மேன் 1957ல் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான ஹாலிவுட் படம். ஒரு 18 வயசு பையன் அவனோட அப்பாவை கொன்னுட்டான்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு. அந்த கேஸோட ஜட்ஜ் 12 ஜூரி மெம்பர்ஸ் கிட்ட கிடைச்ச ஆதாரங்கள் சாட்சிகளை வச்சு இவன் தான் குற்றவாளியா இல்லையான்னு முடிவு பண்ண சொல்றாங்க. அந்த 12 ஜூரி மெம்பர்ஸும் ஒரு ரூம்குள்ள உட்காந்து இவன் தான் குற்றவாளியா இல்லையான்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்றது தான் இந்த 12 ஆங்க்ரி மேன் படத்தோட கதை. இந்த படத்தை இது வரைக்கும் யாராவது பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு உடனே இப்போ இந்த படத்தை பாருங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு படம் இது. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, முதல்ல இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. படம் முழுக்க இந்த 12 பேரும் ஒரு ரூம்குள்ள உட்காந்து இந்த பையன் தான் குற்றவாளியா இல்லையான்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஒரு இடத்துல கூட போர் அடிக்காத மாதிரி அந்த ஆர்கியூமெண்ட்டை ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ரெண்டாவது இந்த படத்தோட ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங். படம் முழுக்க இந்த 12 பேரும் ஒரே இடத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தா போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டரும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டோ இல்ல அப்பப்ப எந்திரிச்சு நின்று பேசுற மாதிரி சூப்பரா ஸ்டேஜ் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த சூப்பரான ஸ்டேஜிங் அண்ட் பிளாக்கிங்னாலேயே நமக்கு படம் பார்க்கும்போது எந்த ஒரு இடத்துலயும் போர் அடிக்கிற மாதிரி இருக்காது. அண்ட் இந்த படத்தோட கேமரா ஒர்க்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஒவ்வொரு கேரக்டருக்குமே வேற வேற மைண்ட் செட், வேற வேற பிஹேவியர்னு சூப்பரா எழுதியிருப்பாங்க. இந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டர் கிட்ட இருந்தும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். இந்த படத்து மூலமா எனக்கு கிடைச்ச டேக்அவே என்னன்னா, இந்த படத்தோட ஆரம்பத்துல 11 பேர் இந்த பையன் குற்றவாளின்னு சொல்லி ஓட் பண்ணுவாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் நம்ம கலந்து பேசாம எதுவும் முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்லி தனியா நிப்பாரு. அவர் எடுத்த அந்த ஒரு டெசிஷன் தான் அந்த படத்துல அந்த பையனோட உயிரை காப்பாத்திருக்கும். ஸோ ஒரு மெஜாரிட்டி மக்கள் தப்பான விஷயத்த பண்றாங்க அப்படின்னா நாமளும் அந்த விஷயத்த பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தனியாவே நின்னாலும் நமக்கு எது சரின்னு படுதோ அந்த பக்கம் தான் நம்ம நிற்கணும். அண்ட் இந்த படத்தோட டியூரேஷன் வெறும் 1.5 hours தான். ஸோ இது ரொம்ப சின்ன படம், நீங்க சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம். இது வரைக்கும் யாராவது இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க.